High Life A2 Desi Cow's Milk presents Sollum Padam powered by NOS2 Engine Carbon Cleaning. High Life A2 நாட்டு மாட்டுப்பால் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சியில் தாய்ப்பாலுக்கு நிகரான A2 நாட்டு மாட்டுப்பாலை கடந்த சில மணி நேரங்களில் பதப்படுத்தாமல் உங்கள் இல்லம் தேடி டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 99523 7877 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆட்டோமொபைல் துறையில இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா நீங்க குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா? NOS2 ஹைட்ரோ கார் சர்வீஸ் பிசினஸ் சூஸ் பண்ணலாம். 70000 முதல் தொழில் தொடங்கலாம். மாசம் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். NOS2 இன்ஜின் கார்பன் கிளீனிங். பாரதி, தண்ணி கொண்டு வா. என்னடி பதிலே காணோம்? பாரு, நீ கொஞ்சம் பாரு. அது சரி, புதுசா கல்யாணம் இருந்தா மரியாதை எதிர்பார்க்கலாம். நமக்கு தான் கல்யாணம் 8 வருஷம் ஆச்சு, அதை எங்க எதிர்பார்க்கறது? ஏண்டி, அங்க உன்ன மாதிரி கத்திட்டு இருக்கேன். என்ன? அதாவது நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். என்ன நம்ம வெட்டிங் போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கியா? நானும் அப்படியே இருக்கேன்ல. அது யாரு? கொஞ்சம் சுமாரா? ஓ, நீயா? போங்க. சரி சரி, நம்ம கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. எனக்கும் தெரியும், கவலைப்படாத, ஆண்டவன் இருக்கான். சரி, இன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாமா? புரியலையே. டின்னருக்கு வெளியே போலான்னு சொன்னேன், வா போலாம். அது சரி சரி, இருங்க, ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பலாம். என்னையா வேலை பாக்குறீங்க நீங்க? எல்லா வேலையும் என் தலையில கட்டிக்கிட்டு. சரி, போன் வேற. இவன் என்னத்தி போன் பண்றான்? சொல்றே. எங்க நம்ம வேண்டுதல் நிறைவேற போதுங்க. நீ வாய மூணுன்றதான் என் வேண்டுதல். அதுக்குள்ளவா நடக்க போகுது? என்ன வேண்டுதல்? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நமக்கு குழந்தை. நிஜமா சொல்ற? சரி சரி, ஓகே. நான் ஆஃபீஸ்ல பெர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பை பை. என்ன நீ படிக்கட்டில் ரொம்ப ஃபாஸ்டா ஏறி வர? போ உட்கார், போ ஃபர்ஸ்ட். டாக்டர் என்ன சொன்னாங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு உண்டா இருக்கீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? இந்தா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து ஒழுங்கா உள்ள வை, சரியா? கண்டிப்பா. எங்க நம்ம குழந்தைக்கு எல்லாம் நல்லதும் நாம தாங்க செய்யணும். அவனை எதுக்காக அழவிடக்கூடாது. இதை சொல்லணுமா என்ன? நம்ம குழந்தை தான் நம்ம வாழ்க்கையே. பாத்து, ஏன் வெயிட்லாம் தூக்கிட்டு இருக்க? உட்கார். பேப்பர்ல என்னையா வந்துற போகுது? இந்த பாரு, டெலிவரிக்கு இன்னும் 3-4 மாசம் தான் இருக்கு. நீ எந்த வேலையும் செய்யாத, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். நம்ம குழந்தை நல்லபடியா பெத்தெடுத்தா போதும், சரியா? சும்மா செஞ்சுட்டாலும்.
உன் பையன் வெளியே வர்றான்? விளையாடுறான் பாருங்க. 6வது படிக்கும்போது நினைப்பு இருக்கா அவனுக்கு? சரி, என்ன விஷயம் அவனை தேடுறீங்க? ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லையா? அப்ப சரி. உட்காரு. இன்னைக்கு ஆஃபீஸில் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு வந்தது. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏங்க? என்னால் நம்ம பையனை பிரிஞ்சு இருக்க முடியாது. நீங்க இல்லைன்னா நம்ம பையன் வளர மாட்டானா என்ன? அப்படி இல்லை. என்னதான் நம்ம பையனை ஸ்கூலில் அனுப்பிச்சு படிக்க வச்சாலும் நம்ம சொல்லித்தர மாதிரி வருமா? நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி இல்லை. நம்ம பையனை பிரிஞ்சிருக்கிற வெளிநாட்டு வாழ்க்கை எனக்கு பெருசு இல்லைன்னு சொல்ல வரேன். வர சம்பளத்துலேயே நம்ம நல்லா தான் இருக்கோம். எதுக்கு வெளிநாட்டுக்கெலாம் போய் உங்களெல்லாம் மிஸ் பண்ணணும்? அதான் வேணான்னு சொல்லிட்டேன். என்னமோ பண்ணுங்க போங்க. என்னதான்டா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்னங்க பண்றது? ஒருவேளை நம்ம பையன் ஏதாவது டிராமால நடிக்கிறானோ? அப்படி தெரியல. ஆனா 3-4 பேர் உங்க பையன் இந்த மாதிரி இருக்கான், என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க சொல்றத பார்த்தா அந்த சமுதாயம் நம்ம பையனை ஏத்துக்க மாட்டாங்களா? அவன் நம்ம பையன், இந்த சமுதாயத்துக்கு இல்லை. இப்ப என்னங்க பண்றது? புரியல. ஏங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நமக்கு இருக்கிற ஒரே சொந்தம் உங்க தம்பி தான். அவரை வேணா வர சொல்லுங்களேன், என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அதுவும் சரிதான். இவன் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆகுது. யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறான், நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறான், என்னத்தையோ எழுதிட்டு இருக்கான். என்னதான்டா நடக்குதுங்க? ஒன்றுமே புரியலையே. அண்ணா, நீங்கள் என்கிட்ட சொன்ன விஷயத்தை வச்சு இன்டர்நெட்டில் சில விஷயங்களை தேடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் சில பேர்ட்டையும் கேட்டு பார்த்தேன். அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா உங்கள் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணாக மாறிட்டு வரான்னு தோணுது. அதாவது அரவாணியா. இதை சொல்லவாடா உன்னை சொன்னேன். ஆனால் என்னை பேச விடுங்க. இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்க அக்கம்பத்து வீட்டுக்காரங்க எல்லாமே நமக்கு மத்தியில் இப்படி ஒரு பையனா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான். அதுக்கு அவனை ரோட்டில் விட்ட சொல்கிறியா? அண்ணா, நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த மாதிரி பையனை இந்த சொசைட்டி ஏற்றுக்கவே மாட்டாங்க எப்படினாலும்.
ஸோ நம்ம 4 இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது, நாளை கல்யாணம் கட்சி பண்ண முடியாது, நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே சிக்கல். ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு ஏதாவது சங்கம் இருக்கும், அங்கே ஏதாவது சேர்த்து விட்றாமேன்னு தோணுது. டேய், சுகர் முத்தனா காலம் விட்டுருமே, ஏன்? இல்லைன்னா உயிர் போயிடுமே. டேய், என் உயிரே அவன் தான்டா, அவன் இல்லைனா நாங்கள் இல்லைடா. இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்களை சோறு போடுறாங்க, இபி பில் கட்டுறாங்க, இல்லை அரிசி பருப்பு பால்லாம் வாங்கி தராங்களா? எவன் என் கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன நினைக்கிற இந்த சமுதாயத்தில் நான் ஏன்டா என் பையனை இழக்கணும்? சுயநலமாக இருக்கிற சமுதாயத்தில் நான் நலமாக இருக்க, சுயநலமாக இருக்க போகிறேன். இந்த பார், நாம் விடுற மூச்சு காத்த ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை கவனிக்கிறோம்? நாம் விடுற மூச்சு காத்தையே நம்மளால் கவனிக்க முடியாத நிலைமையில் அடுத்தவனை கவனிச்சு அவன் ஏன்டா கேவலப்படுத்துறீங்க? அப்போ நீ உன் பையனை வெளியே அனுப்புகிற மாதிரி இல்லை. இப்படியே பேசிட்டு இருந்த உன்னதான் முதல்ல வெளியே அனுப்ப போறேன். டேய், என் மகன் இந்த சமுதாயம் பாராட்ட அளவுக்கு இல்லைனாலும் ஒரு டீசெண்டான இடத்துக்கு கொண்டு வந்து காட்டுறனா இல்லையான்னு பாரு. உங்கள் தளபதி யாரெல்லாம் மாற்ற முடியும்? நான் வரேன். இவனை கூப்பிட்டதுக்கு நமக்கு தெரிஞ்சதே 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கான். சரி, அறவா நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் அவங்களை ஏத்துக்க மட்டும் யோசிக்கிறீங்க? அப்பா சொல்டா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. வாடா, உட்கார். மேல உட்கார்றா. பரவாயில்லப்பா. நேத்தே நீங்களும் அம்மாவும் பேசினது நான் கேட்டேன்ப்பா. அம்மாவும் என்ன வெறுக்கிறாங்களாப்பா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நீ அப்படி ஐடின்ற மனக்கவலை தாண்டா அவளுக்கு இருக்காதா? பின்ன தவன் கடந்து பிறந்த பொலடா நீ. உங்க எதிர்காலத்தை பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தோம். எங்க உலகமே நீ தானடா. இல்லப்பா, என்னால யாருக்கும் எந்த சங்கடமும் வேணாம்ப்பா. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்ப்பா. நிறுத்துடா. டேய், உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? கல்யாணம் 8 வருஷமா எங்களுக்கு புள்ளையே இல்லடா. அதுல படாத அசிங்கமா அவமானமா அதுல பற்ற போறோம். டேய், ஊர் வாயை மூடுறதை விட எங்க காதை நாங்கள் முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். புரியுதா? ஒன்று சொல்லட்டுமா? ஒரு சில பேருக்கு பையன் இருப்பான், பொண்ணு இல்லையான்னு கவலைப்படுவான். இன்னும் ஒரு சில பேருக்கு பொண்ணு இருக்கும், பையன் இல்லையான்னு கவலைப்படுவான். இதனால் வரைக்கும் நீ எங்களுக்கு பையனா இருந்த, இனிமேல் பொண்ணா இருக்க போற. எத்தனை பேருக்கா இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை கிடைக்கும்? டேய், இந்த உலகத்துல எவன்டா ஒழுங்கா இருக்கான் உன்னை கேலி பண்றதுக்கு? ஆம்பளைக்கு ஆம்பளையும் பொம்பளைக்கு பொம்பளையும் ஹெல்ப் பண்ணாத இந்த உலகத்துல அவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணவும் எதிர்பார்க்காதடா. இல்லப்பா, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என்னதான் நீங்களும் அம்மாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, இது சரியா வரும் தோணலப்பா. நான் போயிடுறேன்ப்பா. டேய், இந்த பார், நீ முடிவெடுக்க வேண்டிய சரியான வயசு இது கிடையாது. முதல்ல உன் படிப்பை முடி. நீ யாருன்ற இந்த உலகத்துக்கு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடு. எங்க கூட இருக்கலாமா இல்லை எங்களை விட்டு பிரியலாமான்னு. அது வரைக்கும் நாங்கள் இருக்கண்டா உனக்கு. ஆல்வேஸ் பி an example, not a sample. புரியுதா? சரிப்பா, உங்க ஆசைப்படியே நான் ஏதாவது சாய்ச்சி காட்டுறேன்ப்பா. வெரி குட். எங்க நைட்டு சட்னி அரைக்க தேங்காய் இல்லையே? ஏண்டி, இங்க நாங்க எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கோம், நீ என்னடா சட்னி இல்லை கிட்னி இல்லை நீ படி. எங்க நேத்தே நம்ம பேசிக்கிட்டது தானே, நம்ம பிள்ளைய நாம தானே காப்பாத்தணும். உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. அப்படியே அப்பா அம்மா படத்துக்கு பூ போடணும், வாங்கிட்டு வாங்க. சரி. எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றது? சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க. வணக்கம். உட்காருங்க. என்னை மன்னிச்சிடுமா? எங்க அப்பா எப்பவும் சொல்லுவார், பேசுற வாயை மூட முடியாதுன்னு. நான் காதை மூடி ரொம்ப நாள் ஆச்சு. பரவாயில்ல, விடுங்க. வந்த விஷயத்த சொல்லுங்க. என் பொண்ணுக்கு கோச்சிங் சரியில்லை, +2 டியூஷன் சேர்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
அது இல்லாமல் டோட்டல் கோச்சிங் கொடுக்குறாங்களாமே. ஸோ அட்மிட் பண்ணலான்னு வந்திருக்கேன். நல்ல விஷயம். வெளியே ஸ்டாஃப் கிட்ட ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணிடுங்க. அப்படியே என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு கேட்டுக்கோங்க. கவலைப்படாமல் போங்க. உங்கள் பொண்ணு இந்த எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் வாங்கி ஸ்கோர் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. உங்கள் அப்பா அம்மா உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அது தெரியும். உன்னால எப்படி இந்த நிலைமைக்கு? உன்னால இப்படி பல கிண்டல் கேலிக்கு மத்தியில் +2 முடித்தேன். நல்ல மார்க்ஸ் எடுத்து ஸ்கோர் பண்ணேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் ஸ்கூலில் சந்தித்த அவமானத்தால் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கரஸ்பாண்டன்ஸில் UG எஜுகேஷன் முடித்தேன். நல்ல மார்க்ஸ் எடுத்து ஸ்கோர் பண்ணேன். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். நான் மெழுகுவர்த்தியாக இருக்க விரும்புகிறேன்னு. ஒவ்வொருத்தரும் மீடியாலையும் சோஷியல் சர்வீஸ்லையும் சாதிக்கிறாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுலேயும் என்ன மாதிரி இருக்க திருநங்கைகளுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்னோட மாத சம்பளத்தில் அப்பாவுக்கு ஒரு ஷர்ட்டும் அம்மாவுக்கு ஒரு சாரியும் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாழ்க்கையில் நீ ஒரு நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க என் கூட இல்லை. என்னாச்சு? யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை இதை பற்றி. ஒரு 6 மாதம் ஆச்சு. என்ன வெறுத்த இந்த சமூகத்தை எங்கள் அப்பா அம்மாவும் வெறுத்துட்டாங்க. அதனால நிறைய பேருக்கு சொல்லலை. உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க, இவ்வளோ பேக்கப் கொடுத்துருக்காங்க. எனக்காவது ஏன்னு கேட்டிருக்கியா? ஒரு விஷயம் நடந்தால் பார்க்குற மற்றவங்களுக்கு அது நியூஸ், ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது கேஸு. இந்த மாதிரி நமக்கு நடந்தால் என்னாகும்னு யோசிச்சிங்கன்னா நம்ம சமூகத்தில் முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ இருக்காது. எப்படி ஒரு ஆம்பளை தப்பு பண்ணால் பெருசாக பேசலையோ, எப்படி ஒரு பொம்பளை தப்பு பண்ணால் பெருசாக பேசலையோ, ஆனால் எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சில திருநங்கைகள் தப்பு பண்ணால் ஏன் எல்லாரையும் தப்பாக பேசுகிறீங்க பார்க்குறீங்க? எப்படி ஒரு தீவிரவாதி பிறக்கிறது இல்லை உருவாக்கப்படுறானோ அதே மாதிரி எங்களை மாதிரி ஒரு சில திருநங்கைகள் தப்பு பண்ணால் அதுக்கு காரணம் இந்த சமூகமும் சமூகத்தில் இருக்க மக்களும் தான். இன்னைக்கு தேதியில் ஒன்வேலையும் நோய் என்ட்ரிலையும் 2 பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணுற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அப்புறம் எங்களை மாதிரி இருக்க திருநங்கைகளை மட்டும் ஏன் எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? முடியாதுன்னு சொல்கிறத விட A2 தேசிய கவுஸ் மில்க் பிரசன்ஸ் பேர் சொல்லும் படம். பவர்ட் பை நாஸ் 2 இன்ஜின் கார்பன் கிளீனிங்.